அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஒரு அழகிய வடிவத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற ஒரு படைப்பு தான் மனிதன். அதாவது ஹாலிக் என்று சொல்கிறோம். அல்லாஹுடைய சிபாத்துக்களிலே ஒன்று ஹாலிக். அதாவது அவன் பொருட்களை முன்மாதிரியின்றி படைப்பவன், வடிவமைப்பவன், உருவம் அமைப்பவன். அவன்தான் ஒவ்வொரு படைப்புக்கும் உருவத்தை அளிக்கின்றான், அந்த உருவத்தை கொடுக்கின்றான். அந்த வகையிலே மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ்வுடைய மிக அற்புதமான அழகிய ஒரு படைப்பாக வெளிப்பாடாக இருக்கின்றோம். அந்த வகையிலே மனிதனை அல்லாஹு தஆலா படைத்து வேறு பிராணிகளை போன்று விடவில்லை. சிறந்த சிந்தனையை தந்திருக்கின்றான், அதாவது பகுத்தறிவை தந்திருக்கின்றான். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தந்திருக்கின்றான். அந்த வகையிலே தான் பல இயந்திரங்களை இந்த நூற்றாண்டிலே, இந்த காலப்பகுதியிலே, இந்த நவீன காலப்பகுதியிலே பல இயந்திரங்களை, தன்னுடைய தேவையை இலகுபடுத்தக்கூடிய இயந்திரங்களை மனிதன் உண்டாக்கியிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றானா, அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளைகளை செயல்படுத்துகின்றானா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த இடத்திலே ஒரு விடயத்தை மாத்திரமே இங்கு நான் சொல்வதற்காக வருகின்றேன். அதாவது வயல் நிலங்களை நாங்கள் நெல் உற்பத்திக்காக, குறிப்பாக இந்தியா, இலங்கையிலே பார்க்கின்றோம், தெற்காசிய நாடுகள், அதில் நெல் உற்பத்திக்காக பல இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வெட்டு மெஷின் என்று சொல்லி ஒரு இயந்திரம் பயன்படுத்தப்படுகின்றது. விவசாயிகள் முன்பு ஒரு காலத்திலே மனித வலுவை, மனித சக்தியை பயன்படுத்தி வெட்டுவார்கள். ஆனால் தற்போது அது இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்ற மாதிரி புதிய கண்டுபிடிப்பாக வெட்டு மிஷின்கள் எமது விவசாய துறையிலே வந்திருக்கின்றன. இலகுவாக நாங்கள் வெட்டி அந்த நெற்களை நெல்லை அறுவடை செய்து கொண்டு செல்லுகின்றோம். இவ்வாறு விவசாயம் செய்து அறுவடை செய்கின்ற அன்பான விவசாயிகளே, நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இதிலே அல்லாஹ்வுடைய பல நியாமத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது, அல்லாஹ் எங்களுக்கு சிந்தனையை தந்திருக்கின்றான், அறிவை தந்திருக்கின்றான், கண்டுபிடிப்புக்குரிய ஞானங்களை தந்திருக்கின்றான். அதன் வழியாக இந்த இயந்திரங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன, கையிலே இருக்கின்றன, நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா மழையை பொழிவிக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த மழையை அல்லது மழை துளிகளை நீங்கள் உண்டாக்குகின்றீர்களா அல்லது நாம் உண்டாக்குகின்றோமா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். அதே போன்று வித்துக்களை போட்டுவிட்டு, நெல்லை போட்டுவிட்டு, விதை நெல்லை போட்டுவிட்டு வருகின்றோம். இந்த வித்துக்களை நீங்கள் முளைப்பிக்கின்றீர்களா, நாங்கள் முளைப்பிக்கின்றோமா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இவ்வாறு பல நியாமத்துகள் அதிலே இருக்கின்றன. அதாவது காலப்பகுதி, நாங்கள் பூமியிலே வாழுகின்றோம். பூமி அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே, நியாமத்துக்களிலே மிகவும் அற்புதமான ஒரு படைப்பாக இந்த பூமி இருக்கின்றது. நாங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? பூமி மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோமா? அது உண்மையில் இந்த அறிவியல் காலத்திலே நாங்கள் அறிவியனர்களாக, மடையர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அந்த விடயத்தை அவ்வாறு நாங்கள் நினைத்தால் அர்த்தம். அவ்வாறு அல்ல. பிரபஞ்சம் என்பது கோடிக்கணக்கான கிளக்சிகளை கொண்டு, அதாவது நட்சத்திர தொகுதிகளை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நவீன காலத்தில், இந்த அறிவியல் காலத்திலே நாங்கள் விஞ்ஞானிகள் ஊடாக, சயின்டிஸ்டுகளுடைய ஆராய்ச்சிகள் ஊடாக நாங்கள் இந்த விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அதாவது எங்களுடைய சூரிய தொகுதியை போன்ற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன பிரபஞ்சத்திலே. அதிலே ஒரு துளியையும் விட குறைவாக ஒரு அணுவினுடைய பருமநிலை தான் இந்த பூமி இருக்கின்றது. ஆனாலும் இந்த பூமியிலே தான் எங்களுக்கு நிறைவான தண்ணி கிடைக்கின்றது, கடல் இருக்கின்றது, ஆறு இருக்கின்றது, சரியான காலநிலை இருக்கின்றது, வெப்பம் இருக்கின்றது, குளிர் இருக்கின்றது, நாங்கள் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கின்றது, இந்த பயிர்களுக்கு தேவையான ஒளிச்சக்தி இருக்கின்றது, அந்த பயிர்கள் சுவாசிப்பதற்கு தேவையான
ஆக்சிஜன் இருக்கின்றது, அதாவது வாயுக்கள் இருக்கின்றன. இவ்வாறு ஒரு நிரப்பமான அமைப்பிலே இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றையெல்லாம் விவசாயிகளாகிய நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள், நாம் பயன்படுத்துகின்றோம். இத்தனையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு எங்களுடைய கையிலே வருகின்ற பொழுது அந்த வயல் நிலத்தை நாங்கள் அறுவடை செய்துவிட்டு என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், இதை சொல்வதற்காகவே இந்த பதிவை இந்த காணொலியை நான் தருகின்றேன். அப்படியே பெரும்பாலான விவசாய நிலங்கள் விவசாயிகள் என்ன செய்கின்றார்கள், அதை நெருப்பு வைத்து அந்த வரவைகளை நெருப்பு வைத்து விட்டு வருகின்றார்கள், சாம்பலாக்கி விட்டு வருகின்றார்கள். இது நியாயமானதா, சரியானதா? அல்லாஹு தாலா இதை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹு தானுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்குமா என்பதனை நாங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, முன்பொரு காலத்திலே சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக வயல் நிலம் ஒன்று அறுவடை செய்யப்பட்டு விவசாயிகள் வெளியே வருகின்ற பொழுது அதிலே பல கதிர்கள், உதிரியாக காணப்படுகின்ற பல கதிர்கள் விடப்படும். அந்த கதிர்களை அந்த பிரதேசத்தினுடைய, குறிப்பாக ஒரு வயல் நிலத்தை சூழ இருக்கின்ற ஏழை எளியவர்கள் அந்த கதிர்களை அறுத்தெடுப்பார்கள். அறுத்தெடுத்து அன்றாட தேவைக்கு உணவு கதறி பயன்படுத்தி கொள்வார்கள். அதே போன்று பல பிராணிகள் அதை சாப்பிடும். குறிப்பாக பறவை இனங்கள் சாப்பிடும். பறவைகள், குருவிகள் அதை சாப்பிடும். மாடு போன்ற பிராணிகள் சாப்பிடும். அந்த மீதமாக இருக்கின்ற அந்த நெற்கதிரை, நெல் மணிகளை அவை தங்களுடைய உணவுக்காக அதை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வயல் நிலங்கள் சாம்பலாக்கப்படுவதன் காரணமாக இந்த ஏழை எளியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய, அன்றாட தேவைக்கு கிடைக்க வேண்டிய அந்த நெல்மணிகள் கிடைக்காமல் போகின்றது. பிராணிகளுக்கு தேவையான உணவுகள், நெல் கதிர்கள் கிடைக்காமல் போகின்றது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அருள்கொடை நேமத்து இவை என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், சில வருடங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும். அந்த வெள்ளத்திலே நாங்கள் அறுவடை செய்கின்ற அந்த காலப்பகுதியிலேயே அடித்து செல்லப்படும். எங்களுடைய வயல் நிலங்கள் அடித்து செல்லப்படும். அல்லாஹ் நினைத்தால் இதை செய்து காட்டுவான். ஆனாலும் இரக்கமுள்ளவன். அல்லாஹனுடைய சிபாத்துக்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், மிகவும் இரக்கமுள்ளவன். அவனுடைய கோபத்தை விட அவனுடைய அன்பு, அவனுடைய பாசம், அவனுடைய இரக்கம் முந்திக் கொண்டதன் காரணமாக எங்களுடைய இவ்வாறான செயல்பாடுகளை அல்லாஹு தாலா பொறுத்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருந்தால் குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கின்றோம், மேலும் மேலும் அதிகரித்து தருவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் திடுகுறாக உங்களை பிடிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். இந்த குர்ஆனுடைய இந்த கருத்துக்களை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து எதிர்வரும் காலங்களிலே சரியாக முறைப்படி வயல் நிலங்களை பயன்படுத்தி ஏனைய ஏழை எளிய மக்களும் அதை பயன்படுத்தக்கூடியதாக, பிராணிகளை உதிரியாக விடப்படுகின்ற நெல்மணிகளை, கதிர்களை உண்ணக்கூடிய வகையில் எங்களுடைய செய்கையினை, எங்களுடைய விவசாய செய்கையினை நாங்கள் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.